Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு சூப்பராக எப்படி ஒரு ஆப்பம் வெறும் 15 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். இதுதான் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அவல் எடுத்தாச்சு. அவல் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவல் இல்லாட்டி 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் திருவினது. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஜீனியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 கப் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ வந்து இது வந்து நல்லா டைட்டாகி வரும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மொத்தத்திலேயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வேண்டி வரும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்போ இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், குறைஞ்சது 15 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக இதை வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து ஆப்பை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ஒரு மாதிரி அப்படியே இப்படி குழியாக வரும். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக்கிக்கலாம். நம்மளுக்கு தெரியும்ல ஆப்பம் பேட்டரி எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆப்பச்சட்டி வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுற்றி விட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து நல்லா குழியாக அப்போ தான் விழும். இது வந்து நம்ம சாதாரணமாக அரிசி மாவில் பண்ணுற அப்பத்தை விட இந்த கோதுமை அப்பம் வந்து கொஞ்சம் லேட்டாகும் அந்த முருகலாய் வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல முருகலாய் வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியானது. ஈஸ்ட்டு வந்து சேர்க்குறப்போ கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் ஈஸியே சேருங்க. இல்லை சாதாரண ஈஸ்ட்டு சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சூப்பரான ஆப்பம் நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது கூட நல்லா ஏதாச்சும் நல்லா கிரேவி, வெஜிடபிள் குருமா இல்லாட்டி முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமாலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. அப்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.